सदक़ल्लाहुल अलियुल अलीम। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम मन सलक तरीक़न यल्तमिसु फ़ीही इल्मन सह्हलल्लाहु लहु तरीक़न इलल जन्ना औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் இந்த உலகத்திலே படைத்து அவனை அறியக்கூடிய பாக்கியத்தை தந்து இந்த நல்ல மஜ்லிஸிலே அமர செய்திருக்கின்றானே அந்த அல்லாஹுக்கு உண்டாகட்டுமாக। அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் உயிரான உயிரை விடவும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் அனைவரின் மீதும் இங்கு குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக, ஆமீன்। மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கு முன்னிலை வகிக்கின்ற உலமா பெருமக்களே, பட்டம் வாங்கி பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்த இளம் ஆலிம் பெருமக்களே, ஊர் ஜமாத்தார்களே, இங்கு குழுமியிருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு। இந்த பாராட்டு விழாவில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்। என்னை விடவும் வயதிலும் அனுபவத்திலும் இல்மு ஞானத்திலும் உயர்ந்த அனுபவத்தை உடைய உலமாக்கள் இன்னும் பேச இருப்பதால் என்னுடைய உரையினை ஒரு 7 நிமிடங்களுக்குள்ளாக நான் நிறைவு செய்து கொள்வேன்। முதலாவது விஷயமாக நான் பேச இருப்பது, இந்த ஊர் பொதுமக்களை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன்। இந்த ஊருக்கு வருவதற்கு முதலாவது வாய்ப்பை அல்லாஹு தாலா இன்று எனக்கு வழங்கினான்। இன்று வந்து இந்த ஊரை சற்று நேரம் பார்க்கிற பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், சந்தோஷம் உள்ளத்திலே ஏற்படுகிறது। என்னவென்று சொன்னால், நான் அறிந்த வரையில் தென் தமிழகத்திலேயே உயர்ந்த சமூகத்தை உடைய, உயர்ந்த மேன்மக்களை உடைய, அழகிய பழக்க வழக்கங்களையும் குணாதிசயங்களையும் நல்ல ஒழுக்க பண்புகளையும் உடைய மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் இந்த திருநெல்வேலி மாவட்டமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது। ஏனென்று சொன்னால், இந்த நவீன காலகட்டத்தில் எத்தனையோ வீடுகளில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவருடைய கனவுக்கு உகந்தாற்போல் இன்ஜினியர்களாகவும், டாக்டர்களாகவும், வக்கீல்களாகவும், இன்னும் ஏனைய உயர் பதவிகளுக்காகவும் வேண்டி அவர்களுடைய வாழ்க்கையினை, இளமை பருவத்தினை, மாணவ பருவத்தினை கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உலக படிப்போடு எத்தனையோ ஊர்கள் நிறுத்தி விடுகிறார்கள்। உலக படிப்பு மட்டுமே எங்களுக்கு போதும், உலகத்தில் நாங்கள் உயர்ந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்தால் போதும், எங்களுக்கு வேறு எந்த தேவையும் கிடையாது என்ற ஏனைய மற்ற ஊர்களில் முஸ்லிம் பெருமக்கள் இருக்கின்ற சமயத்தில், ஆனால் இந்த ஊர் மக்கள் மட்டும் அவர்களுக்கு நேர் மாற்றமாக ஒவ்வொரு வீடுகளிலேயும் உலமா பெருமக்களை உண்டாக்கி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பண்பை பார்க்கிற பொழுது ஒரு முஸ்லிமாக என்னுடைய உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நான் இன்று காலை அடைந்தேன்। இந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காண்கிறேன்।
இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். ஒரு உபகாரத்திற்கு பகரமாக மற்றொரு உபகாரமை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே நம்மிடத்தில் பேசுகிறான். இந்த மார்க்கத்திற்கு சேவை செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வீடுகளிலேயும் இது போன்ற உலமாக்களை இந்த ஊர் பொதுமக்கள் இந்த வீடுகளில் வசிக்கின்ற அந்த தாய்மார்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் இந்த ஊரை எல்லாம் செழிப்பான ஒரு ஊராக ஆக்கியிருக்கின்றான் என்பதில் நிச்சயம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இங்கு பட்டம் பெற்று பாராட்டு விழாவில் அமர்ந்திருக்கக்கூடிய இவர்களை காணும் பொழுது இவர்களுக்கு பட்டம் அழிப்பு விழா என்று சொல்வதை விட மகுடம் சூடும் விழா என்று சொல்வதுதான் மிக உகந்ததாக இருக்கும். நான் சிறிது விளக்கம் அளிக்கின்றேன். மகுடம் சூடும் விழா என்றால் அரசர்களுக்கு மகுடம் சூடுவார்கள், அது மணிமகுடம். ஆனால் இவர்களுக்கு நாம் சூடுவது பனிமகுடம். இதுவரையில் மக்களோடு மக்களாக சமூகத்திலே ஒரு நபராக வாழ்ந்துவிட்டு இருந்த இவர்கள் இதற்கு பின்னால் மக்களில் ஒருவராக மக்களுக்கு முன்னால் சென்று இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதியாக, மக்கள் முன்னோக்கக்கூடிய ஒரு இமாமாக இனிமேல் ஆகிவிட்டார்கள் என்பதை ஒரு குறிக்கும் விதமாகத்தான் இந்த மகுடம் சூடு விழா, பனி மகுட விழா என்பதை நான் சற்று ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அரசர்களுக்கு சூடுவது மணிமகுடம், இந்த ஆலிம் பெருமக்களுக்கு சூடுவது பனிமகுடம். அந்த அரசர்கள் அவருடைய இஷ்டம் போல் வாழலாம், ஆனால் இவர்கள் கஷ்டத்துடன் தான் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை அவருடைய தலையிலே நாம் வைத்து விட்டோம். இந்த உலமாக்களுடைய பொறுப்பு இருக்கிறதே, நாளை அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு முன்னால் இவர்கள் இந்த உம்மத்தை எப்படி வழிநடத்தி சென்றார்கள் என்பதை அல்லாஹ்விடத்திலே நாம் காண்பிக்க வேண்டும். அன்பான பெரியோர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகிறான், இவர்களை நாம் அல்லவா பாராட்டு விழா நடத்துகிறோம், ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனிலேயே இவர்களை பாராட்டி கூறியிருக்கின்றான். யர்ஃபஉல்லாஹுல்லதீன ஆமனு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். மக்களிலே சில முஃமின்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களே அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்த பல படித்தரங்களை அல்லாஹ் கொடுத்து அலங்கரித்து வைத்திருக்கின்றான். அவர்கள் யார் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்தானோ, இல்மு கற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ, அந்த இல்மு படித்த அந்த உலமாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் உயர்ந்த அந்தஸ்தை உரியவர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலேயே பாராட்டிவிட்டான். இந்த பாராட்டுக்கு சொந்தமான அந்த உலமாக்களை பற்றி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் சலக தரீகன் எல் தமிசு ஃபீஹி இல்மன். எந்த ஒரு அடியார் இல்மை தேடுவதற்காக வேண்டி அந்த இல்முடைய பாதையிலே செல்கிறாரோ, அவருடைய அந்த இல்மை தேடியதன் காரணமாக சஹலல்லாஹு லஹு எல் தமிசு ஃபீ சஹலல்லாஹு லஹு தரீகனில் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வதற்குண்டான பாதையை அல்லாஹு தாலா அவருக்கு லேசாக்கி வைக்கிறான் என்பதாக இந்த 5 உலமாக்களை பற்றி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாளை மறுமையிலே அனைத்து மக்களுக்கும் தீர்ப்பு எழுதி இவர் சொர்க்கவாதி இவர் நரகவாதி என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால், நரகவாதி என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டானே, அந்த நரகவாதிகளில் 40 நபர்களை சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த 5 உலமாக்களுக்கு அல்லாஹ் நாளை கொடுக்க இருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி இவருடைய வாலிபத்தை, இளமை பருவத்தை இவர்கள் தியாகம் செய்ததின் காரணமாக, இவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்ததின் காரணமாக நாளை அல்லாஹு தாலா நரகவாதிகளை சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்தை, பாக்கியத்தை, ஷஃபாத் செய்யக்கூடிய
அந்த உரிமையை அல்லாஹு தாலா இந்த 5 உலமாக்களுக்கு நாளை மறுமையிலே தர இருக்கின்றான் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 5 உலமாக்களுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி, ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாம் மார்க்கத்தை அறிமுகம் செய்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த வளர்ச்சியினை அந்த மக்கமா நகரிலே காண முடியவில்லை. முதலில் குர்ஆன் இறங்கிக் கொண்டிருந்தது. தொழுகையும் கடமையாகிவிட்டது. தொழுகை கடமையான பின்னரும் கூட பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால் அந்த செய்தியினை எத்தி வைக்கக்கூடிய அந்த இயலாமை இருந்து கொண்டிருந்ததன் காரணமாக இஸ்லாம் மார்க்கத்தை மிக வேகமாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே வலிமையான மிக இளமையான ஒரு ஆயுதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடினார்கள். வலிமையா இருக்கணும், மிக இளமையா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை பெருமானார் அவர்கள் நாடிய பொழுது பார்த்தார்கள், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகவும் இளைய வயது, வாலிப பருவத்திலே என்னென்ன சுகங்களை எல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்துணை சுகங்களையும் அனுபவிப்பதற்கு மிக தகுதி வாய்ந்த ஒரு இளைஞராக இருக்கும் சமயத்தில் அந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி மக்கமா நகரிலே யாரிடத்தில் கேட்டாலும் தெரியும். ஊரறிந்த செல்வந்தர், செல்வ செழிப்புமிக்க கோடீஸ்வர வீட்டு வாரிஸ். அப்படிப்பட்ட செல்வந்தர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற காரணத்திற்காக வேண்டி பெற்ற தந்தையினாலேயே அடித்து துரத்தப்பட்ட அந்த சஹாபி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணிலே படுகிறார்கள். அவர்களிடத்திலே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். யா முஸஅப், நீ சென்று மதீனா நகரிலே என்னுடைய தீனை எத்தி வைக்க வேண்டும், அந்த மக்களை இஸ்லாத்தின் பால் நீ அழைக்க வேண்டும் என்று பொறுப்பை ஒப்படைத்த சமயத்தில் செல்கிறார்கள். வெறும் 3 ஆண்டுகளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ உலமாக்கள் பல பள்ளிகளில் ஆண்டாண்டு காலம் பல ஆண்டுகளாக பணி செய்து அவார்டு கொடுக்கிற அளவுக்கு பல ஆண்டுகள் பணி செய்தாலும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்களை என்னென்ன குறை சொல்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சிந்திக்க வேண்டும். வெறும் 3 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த மதீனா நகரையும் நபிகளாரின் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்தின் பால் கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வந்து விட்டு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்க அந்த மக்களால் வர இயலவில்லை, நீங்கள் வந்து அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே நீங்கள் உரையாடுங்கள் என்று நபிகளாரை ஹிஜ்ரத்து பயணத்திற்கு வருவதற்கு வேண்டி அழைப்பு கொடுத்தார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு வாலிபரினால் ஒரு ஒட்டுமொத்த ஊரையே மாற்ற முடியும் என்று சொன்னால் இந்த 5 வாலிபர்கள் நாளைய இஸ்லாத்தின் தூண்கள். இவர்கள் நினைத்தால் நாளைய தமிழகத்தையே திருப்பி போட முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகமூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற புகாரி ஷரீஃப் என்ற அந்த உயர்ந்த கிதாபை அந்த இமாம் அவர்கள் புகாரி இமாம் அவர்கள் எழுதுகிற பொழுது வெறும் 18 வயதிலே அந்த கிதாபை எழுதுவதற்கு துவங்குகிறார்கள். ஒவ்வொரு பயணமாக பல நெடிய தூரம் சென்று ஒரு ஹதீஸை பெறுவதற்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையை பல நாட்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். 18 வயசில் ஆரம்பித்து 18 ஆண்டுகள் சரியாக 36 வயதிலே அவருடைய பணியை நிறைவு செய்து முடித்து விடுகிறார்கள். 36 வயசுல அவங்க நிறைவு செய்த கிதாபு தான் இன்று நாம் ஓதி கொண்டிருக்கிற புகாரி ஷரீஃப். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து ஒன்று உலகத்திலே இருக்குமானால் ஒட்டுமொத்த உலமாக்களும் சுட்டி காட்டுவார்கள், அது புகாரி ஷரீஃப் அந்த கிதாபு தான். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த கிதாபை அவர்கள் எழுத ஆரம்பித்தது வாலிப பருவத்தில்.
இளமை பருவத்தில். அந்த இளமையை அவர்கள் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய மார்க்கத்திற்காகவும் தியாகம் செய்து அதில் பணி செய்து மக்களுக்கு சேவையாற்றி இன்று வரையிலும் நாம் அந்த கிதாபை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாயகத்தினுடைய சொல் பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்று கூறினார்கள் அல்லவா, என்னிடமிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டாலும் கூட அதை மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. அதன் அடிப்படையில் அந்த இமாம் அவர்கள் செய்த அளப்பெரும் சேவையினால் இன்றளவும் நாம் அந்த பெருமானுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டும் படித்து கொண்டும் இருக்கிறோம். எனவே இந்த உலமாக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் ஒரு நபராக உங்களை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம். என்னுடைய உஸ்தாத் பிறந்தகை அவர்கள் கூறுவார்கள், நாம் இந்த உலகத்தை எது மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உரியது என்று நினைக்கிறோமோ, காசு பணம் செல்வத்தை நாம் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை நிர்ணயிப்பதற்கு கூறுகிறோம் அல்லவா, அந்த காசு பணம் கூலி வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனுடைய கோவணத்தில் இருக்குது. கூலி வேலை செய்கிற ஒரு உழைப்பாளியினுடைய கோவணத்திலே அந்த பணத்தை அவன் வைத்திருக்கின்றான். அது உனக்கு பெரியதாக தெரிகிறதா? ஆனால் இந்த ஆளுங்களுடைய இடத்திலே கூடிய இல்மு எப்படிப்பட்டது தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே இருந்த இல்மு, அவருடைய நெஞ்சத்திலே இருந்த இல்மை இவர்கள் இன்று நெஞ்சத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவருடைய அந்தஸ்தை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். இவர்களுக்கு நிகராக இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதரும் வந்துவிட முடியாது. இந்த உலமாக்கள் இல்லை என்றால் குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் நம்மிடத்தில் வந்து இருக்காது. இந்த உலமாக்கள் இல்லை என்றால் தொழுகை நோன்பினுடைய ஞானம் நம்மிடத்தில் வந்து இருக்காது. இந்த உலமாக்கள் இல்லை என்றால் ஜக்காத் ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டம் நமக்கு வந்திருக்காது. இந்த உலமாக்கள் இல்லை என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்றே தெரிந்திருக்காது. இந்த உலமாக்கள் இல்லை என்றால் அல்லாஹ் யார் என்றே நாம் அறிந்திருக்க முடியாது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் அல்லவா, அர் ரஹ்மான் ஹலக்கல் குர்ஆன், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் அல்லாஹ் ஆகிறவன் இல்மை நமக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஆனால் நாம இன்று பள்ளிக்கூட மதரசாக்களுக்கு போகிறோம், நம்முடைய அஜ்ரத் மகளிடத்திலே இல்மு படிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அஜ்ரத் நமக்கு இல்மு கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த அஜ்ரத்தினுடைய இடத்திலே இருந்து ரஹ்மான் தான் நமக்கு இல்மு கற்றுக் கொடுக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து அந்த எண்ணத்திலே நாம் படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த விஷயங்களை நாம் நினைவில் வைத்து இந்த உலமாக்களுடைய விஷயத்திலே கண்ணியத்தை காக்கக்கூடிய எந்த சமூகமும் சமுதாயமும் அது அழிவுடைய பாதையில் சென்றதே கிடையாது என்பதை நான் இந்த இடத்திலே மிக உறுதியாக கூறி இந்த உலமாக்களுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாழ்த்துரை வழங்கிய மௌலானா மௌலவி சாபிரி எஸ் முகமது முசம்மில் ரஹீமி ஃபாசில் மன்பை அவர்களுக்கு கம்புக்கட்டை தெரு ஜமாத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை நமது ஜமாத் தலைவர் அவர்கள் போர்த்தி கௌரவிப்பார்கள். தலைவர்